மின் அழுத்தம், மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு மின் சுற்றில் செயல்படும் மின் அழுத்தம், மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. மின்னழுத்தம் மாறும்போது மின்னோட்டமும் மாறுகிறது. மின்தடையானது மின்னோட்டம் பாய்வதை எதிர்த்து அதை கட்டுப்படுத்துகிறது. பாதுகாப்பான செயல்பாட்டிற்கு இது அவசியமாகும். இந்த வீடியோவில் மின் அழுத்தம், மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றிற்கு இடையிலான தொடர்பை நாம் தொழில்நுட்ப ரீதியாக புரிந்து கொள்வோம். மின்சார வேலைகளை தொடங்குவதற்கு முன் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பார்ப்போம். வேலையை தொடங்குவதற்கு முன் உபகரணங்கள் சரியாக செயல்படுகின்றனவா என்பதை சரிபார்க்க வேண்டும். வேலை செய்யும் போது மின் பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற வேண்டும். மின்னோட்டம் பாயும் முனையங்களை, லைவ் டெர்மினல்ஸ், உங்கள் கைகளால் தொடாதீர்கள். முதலாவதாக இந்த செயல்முறைக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பார்ப்போம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், ரியோஸ்டாட், கிளாம்ப் ஆன் மீட்டர், காம்பினேஷன் பிளையர், சைட் கட்டர், சிவப்பு மற்றும் கருப்பு நிற வயர் துண்டுகள். இப்போது செயல்முறைக்கு செல்வோம். முதலில் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் ஃபேஸ் டெர்மினலை ரியோஸ்டாட்டின் ஒரு டெர்மினலுடன் இணைக்கவும். பின்னர் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் நியூட்ரல் டெர்மினலை ரியோஸ்டாட்டின் இரண்டாவது டெர்மினலுடன் இணைக்கவும். இப்போது கிளாம்ப் ஆன் மீட்டரை ஏசி கரண்ட் மோடுக்கு அமைத்து சிவப்பு வயரை கிளாம்பின் உள்ளே வைக்கவும். இப்போது இரண்டாவது கிளாம்ப் ஆன் மீட்டரை ஏசி வோல்டேஜ் நிலைக்கு அமைக்கவும். மீட்டரின் சிவப்பு ப்ரோபை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் ஃபேஸ் டெர்மினலுடனும் கருப்பு ப்ரோபை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் நியூட்ரல் டெர்மினலுடனும் இணைக்கவும். இப்போது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் சுவிட்சை அதிக மின்னழுத்தத்தை நோக்கி திருப்பவும். இவ்வாறு செய்யும் போது ஒரு மீட்டரில் மின்னழுத்தம் அதிகரிக்கிறது மற்றும் மற்றொரு மீட்டரில் மின்னோட்டமும் அதிகரிக்கிறது. ஏனெனில் மின்னழுத்தம் அதிகரிக்கும் போது மின்னோட்டமும் அதே விகிதத்தில் அதிகரிக்கிறது. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் சுவிட்ச் 100 வோல்ட் அளவிற்கு அமைக்கப்படும் போது ஒரு மீட்டர் 100 வோல்ட்டையும் மற்றொரு மீட்டர் 0.04 ஆம்பியர் மின்னோட்டத்தையும் காட்டுகிறது. இப்போது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் சுவிட்சை மீண்டும் அதிக மின்னழுத்தத்தை நோக்கி சுழற்றுவோம். அப்போது ஒரு மீட்டரில் மின்னழுத்தம் அதிகரிப்பதையும் மற்றொரு மீட்டரில் மின்னோட்டம் அதிகரிப்பதையும் நாம் காணலாம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் சுவிட்ச் 150 வோல்ட் என இருக்கும்போது ஒரு மீட்டரின் திரையில் 150 வோல்ட் அளவும் மற்றொரு மீட்டரில் 0.06 ஆம்பியர் மின்னோட்ட அளவும் காட்டப்படுகின்றன. இப்போது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் சுவிட்சை மீண்டும் அதிக மின்னழுத்தத்தை நோக்கி சுழற்றி ஒரு மீட்டரில் மின்னழுத்த மதிப்பும் மற்றொரு மீட்டரில் மின்னோட்ட மதிப்பும் அதிகரிக்கப்படுகின்றனவா என்று பார்ப்போம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் சுவிட்ச் 200 வோல்ட் என இருக்கும்போது ஒரு மீட்டரின் திரையில் 200 வோல்ட் அளவும் மற்றொரு மீட்டரில் 0.08 ஆம்பியர் மின்னோட்ட அளவும் காட்டப்படுகின்றன. இப்போது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் சுவிட்சை மீண்டும் அதிக வோல்ட் அளவை நோக்கி திருப்பி வோல்டேஜ் அளவை கவனிக்கும் செயல்முறையை மீண்டும் செய்யவும். ஒரு மீட்டரில் வோல்டேஜ் அதிகரிப்பதையும் அதே விகிதத்தில் மற்றொரு மீட்டரில் மின்னோட்டமும் அதிகரிப்பதையும் நீங்கள் காண்பீர்கள். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் சுவிட்ச் 251 வோல்ட் என இருக்கும்போது ஒரு மீட்டரின் திரையில் 251 வோல்ட் அளவும் மற்றொரு மீட்டரில் 0.37 ஆம்பியர் மின்னோட்ட அளவும் காட்டப்படுகின்றன. இப்போது மின் அழுத்தம், மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை காட்டும் செயல்முறையின் முக்கிய படிகளை சரிபார்ப்போம். சுருக்கம்: இந்த வீடியோவில் ஒரு மின் சுற்றில் மின்னழுத்தம், மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை நாம் புரிந்து கொண்டோம். மின் அழுத்தம் அதிகரிக்கப்படும் போது அல்லது குறைக்கப்படும் போது மின்னோட்டம் எவ்வாறு விகிதாசாரமாக மாறுகிறது என்பதை நாம் கவனித்தோம். மேலும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், ரியோஸ்டாட் மற்றும் கிளாம்ப் ஆன் மீட்டர் போன்ற சரியான உபகரணங்களை பயன்படுத்தி இந்த அளவீடுகளை பாதுகாப்பாக மேற்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். இப்போது உங்களுக்கான ஒரு செயல்முறை பயிற்சி. மின் அழுத்தம், மின்னோட்டம் மற்றும்
மின்தடை ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு எந்தெந்த மின் சுற்றுகளுக்கு பொருந்தும்? அந்த சுற்றுகளின் பெயர்களை எழுதுங்கள்.